ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான தாறுமாறான ப்ரோமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரோமோ 3 பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி நான் தான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சனிக்கிழமை என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ ரெட்டிமை போட்டு புழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கூட அன்ஷிதா வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா பண்ண லீலைகளும் ரெட்டிம் பண்ண லீலைகளும் முக்கியமாக வந்துட்டு அன்ஷிதா எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து இந்த இதிகாச அந்த கதையில் வந்துட்டு ஏதாவது கோபியர்களுக்கு பிரச்சனை கிருஷ்ணான்னு கூப்பிட்ற மாதிரி இந்த அம்மா அன்ஷிதா வந்துட்டு விஷால் கேப்டன் கூப்பிட்ட விஷயங்கள் தான் அதிகப்படியாக போச்சு. ஸோ அதை வந்து இங்கே வந்து கலாச்சி வச்சு செய்கிறாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. இந்த ஆட்டம் ஒரு கட்டத்தில் டேர்ட்டி ஆகிடுச்சின்னு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க பொழுது நம்ம அன்ஷிதா அதை பற்றி சொன்னவொடனே ஜாக்கில் இருந்துச்சு போட்டு பொழக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, சார் எங்களுக்கெல்லாம் முடியலன்னா பிடிச்சிருக்கவங்கள தான் சார் நாங்கள் வந்து முடியல விடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அன்ஷிதாவுக்கு முடியலனா மட்டும் கேப்டன் சொல்லி கட்டுவாங்க சார்னு சொன்னோன்னா விஜய் சேதுபதிக்கு சிரிப்பு வருது. இந்த பக்கம் நம்மளுடைய விஜய் விஷால் மூஞ்சி அப்படி கருகு. ஐயோ இவர்கிட்ட போய் மாட்டி விடுது இந்த பொண்ணுன்னு எல்லாம் பாதிச்சப்பன்னா மாட்டி வருது. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்க, சார் ஜாக்லினை பார்த்து மிகப்பெரிய நடிகை சொன்னதாக இருந்தாலும் சார் இருக்கட்டும், இல்லைனா என்னையே வந்து நீ நடிக்க சொன்னதெல்லாம் வந்து டூ மச்சாக போயிட்டுருக்கு. அதாவது அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க, அது வந்துருச்சிங்க. அதெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா வழியில் துடிக்கும் போது நீ நடிக்கிற சொன்னால் எவ்வளோ காண்டாக இருக்கும். இப்போ விஜய் வந்து கேட்குறாரு, ஏமா பிங்க் டீம் யாரும் எடுத்துமா அப்படியே அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாம் அப்படியே மண்டையை ஆட்டுறாங்க. வாயில் வார்த்தை வரமாட்டுது, கண்ணை அசைக்கிறாங்க. விஷால் டீம் என்ன டீமா? அங்கேருந்து சவுண்டு ஜாக்லின் அவங்களாம் ரெட் டீம் சார். இந்த 2 டீம் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணிங்களா? அப்போ அதுக்கு பேர் என்னதுமா? இன்னொருத்தவங்க பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து டேர்ட்டி கேம் தெரிஞ்சுதுன்னா இப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்னம்மா? அது என்னம்மா? நல்ல பியூரிட்டி கேமாம்மா, அதுவும் டேர்ட்டி கேம் தானேன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறார். அடடா விஜய் சேதுபதி சார், எங்கள் மனசில் இருக்கிற குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டீங்க சார், நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டு தள்ளுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இது வந்து வரதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சில பேர் அன்ஷிதாவோட ஃபேன்ஸ்லாம் இப்போ பாருங்கள், இன்றைக்கி அன்ஷிதாவோட கேம், அன்ஷிதா போய் சொன்னாங்க சொன்னீங்களே இப்போ பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டாங்க. பாவமாக இருக்குது. எவ்வளோ அட்டூழியங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வேறு சப்போர்ட் வேறு பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க நல்லா பண்ணால் சப்போர்ட் பண்ண முதல்ல நம்ம சேனலில் தாங்க இருக்கும். நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க அவங்கள நல்லா படணுன்ட்டு. ஏன் இது வந்துட்டு இப்போது இந்த 3 வாரமாக அன்ஷிதா கொடுக்குற கேமுக்கு முன்னாடி எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க? அன்ஷிதா ஒரு இடத்துல ஒரு வாரம் வந்து எவிக்டாக போகிறாங்கன்னு எல்லோரும் எத்தனை பேர் வந்துட்டு ஐயோ நோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ எப்படா அந்த பொண்ணு எவிக்டாக வாங்கின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ப்ரோமோ 3 பார்க்கும்போது இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நோ எவிக்ஷன், அதாவது சாட்டர்டே எபிசோடில் நோ எவிக்ஷன், சண்டே எபிசோடில் தான் இந்த எவிக்ஷன் நடக்குது. அதேமாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக சேவ் பண்ணுறது யார் அப்படின்றது சாட்டர்டே எபிசோடில் நடக்கலை. ஸோ அதுவுமே வந்து சண்டே எபிசோடுக்கு மாற்றிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் தான். அதுலேயும் முக்கியமாக ரெட் டீமு அன்ஷிதா வச்சு வெளுத்துருக்காப்புல. ஸோ இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.